friends, welcome back to my channel. என்னடா இவ கிச்சன்ல இல்லாம இங்க நின்னு பேசிட்டு இருக்கா அப்படினு யோசிக்கிறீங்களா? because நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த ஒரு ரெசிபியும் பார்க்க போறது இல்லங்க. அதுக்கு பதில் நாம பார்க்க போறது how to build a rocket stove. அதாவது வந்துட்டு என்னோட previous videos பார்த்தவங்களுக்கு ரொம்ப தெரியும். என் கிச்சன் வந்து ரொம்ப மாடர்ன், which means like I don't have the fire gas stove கிடையாது. It's all electric. and நம்ம சமையல் குறிப்பா வந்துட்டு கேஸ்ல சமைச்சாதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேஸில் இல்லாமல் ரியல் ஃபயரில் சமைச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா? அந்த ஒரு ரீசனுக்காக நான் எங்கள் வீட்டில் ஒரு ராக்கெட் ஸ்டவ் செட் பண்ண போகிறேன். அது எப்படி செட் பண்ண போகிறேன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. என் சேனலுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இந்த ராக்கெட் ஸ்டவ்வை பிரிக்ஸ், அதாவது செங்கல் யூஸ் பண்ணி தாங்க பில்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த செங்கல் வாங்குறதுக்கு தான் இந்த ஒரு ஷார்ட் ஜேர்னி. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடையில் பார்த்தீங்கன்னா செங்கல் எங்கேயுமே எங்களுக்கு லூஸில் கிடைக்கல. எல்லாமே வந்துட்டு ஹோல்சேல் பல்க் ஆர்டர் தான் பண்ணணும். பட் நமக்கு இந்த ராக்கெட் ஸ்டவ்வுக்கு அவ்வளோ செங்கல் தேவைப்படல. அதனால் இந்த ஒரு ஸ்டோரில் தான் எங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, பை நம்பர், அதாவது 50 கல் இல்லை 100 கல்லுன்னு வேணும்னா அது இந்த கடையில் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ போகிறது வந்துட்டு விக்ஸ் அப்படின்ற ஒரு கடை. இந்த கடை பார்த்திங்கன்னா பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் வந்துட்டு இது வந்து பாத்ரூம் அண்ட் கிச்சன் ஸ்டோர்ஸ்னு கூட சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, இப்போ உங்களுக்கு மாடலர் கிச்சன் இல்லை பாத்ரூமுக்கு தேவைப்படுற ஐட்டம்ஸ் நீங்களே டிஐவை பண்ணி ஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க கூட அதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இந்த கடையில் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அந்த அவுட் சைட் ஆஃப் த ஸ்டோர்ஸில் இருக்கோம். ஏன்னா வந்துட்டு செங்கல், இந்த மாதிரி மணல் இல்லை ஸ்லாப் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு வெளியில் தான் வச்சுருப்பாங்க. மற்றபடி பெயிண்டிங், அப்புறம் வந்துட்டு வால்பேப்பர், இல்லை வந்துட்டு என்ன சொல்கிறது, லைட்ஸ்க்கு தேவையான வயர்ஸ், இல்லை ஈவன் ஸ்டேர்ஸ்க்கு தேவையான ரெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கடைக்குள்ளே நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து செங்கல் வாங்கியாச்சு. நாங்கள் வேறு எதுவுமே ஷாப் பண்ணலங்க. காரணம் என்னென்னா, நான் வீட்டுக்கு போயிட்டு இது உடனே நான் வந்துட்டு பில் பண்ணணும், அதாவது இந்த ராக்கெட் ஸ்டவ் வந்துட்டு கட்டணும்னு தான் நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் ஷாப்பிங்கில் டைம் வேஸ்ட் பண்ணால் நமக்கு டைம் இருக்காது. இன்றைக்கி கொஞ்சம் வெதர் கொஞ்சம், அதாவது ரொம்ப நல்லா இல்லை, சன்னியாக இல்லை, பட் ஸ்டில் மழை பெய்யாமல் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்துட்டு எப்படியாச்சும் பண்ணிடணும்னு பார்க்குறேன். ஸோ பில் போட்டு வந்தாச்சு. நான் சொன்னேன் இல்லைங்களா, எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஷாப்ஸில் வந்துட்டு எங்கேயுமே எங்களுக்கு லூஸில் வந்து செங்கல் கிடைக்கலன்ட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த கடை வந்துட்டு ஒரு 45 மினிட்ஸ் ட்ரைவ். அதனால தான் வந்துட்டு இவ்வளோ பாதுகாப்பாக காருக்குள்ளே வந்துட்டு ஒன்றுன்னா அடுக்கி பெட்ஷீட்லாம் போட்டு பேக் பண்ணுறோம். ஏன்னா திருப்பி ரிட்டர்ன் போகும்போது மோட்ருவேல போகணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக கார் ட்ரைவ் பண்ணி போகிறதுனால ஜஸ்ட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு தான். இப்போ எல்லாமே அடுக்கியாச்சு. நான் இந்த ட்ராலியை கொண்டு போய் இங்கே ட்ராலி பார்க்குன்றது அந்த பார்க்கில் விட்டுட்டேன்னா ஸோ நெக்ஸ்ட் வர கஸ்டமர் வேணும்னா அந்த ட்ராலியை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஷாப்பிங் முடிஞ்சாச்சு. நம்ம நேராக நெக்ஸ்ட் ஸ்டாப் வீடு தான். நெக்ஸ்ட்டு 45 மினிட்ஸ் ஆஃப் ஜேர்னியை நான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ண போகிறதில்ல. அதனால் டைரக்டர் சொல்கிற மாதிரி இங்கே கட் பண்ணால் அடுத்தது நம்ம வீட்டில் தான். தேர் யூ கோ, நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ இந்த செங்கல் எல்லாத்தையும் வந்துட்டு அடுக்கிட்டு நம்ம நேராக நம்ம எந்த இடத்துல அந்த ராக்கெட் ஸ்டவ் கட்ட போகிறோமோ அங்கே எடுத்துகிட்டு போய் வைக்க போகிறோம். ஸோ இங்கே தான் இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த செங்கலெல்லாம் வந்துட்டு அடுக்கிட்டேன். ஏன்னா வந்துட்டு இந்த இடத்துல தான் வந்துட்டு நான் ராக்கெட் ஸ்டவ் கட்ட போகிறேன். அதோடு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கிரில்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எதுக்குன்றது நம்ம இந்த ராக்கெட் ஸ்டவ் பில்ட் பண்ணும்போது, அதாவது கட்டும்போது நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல தான் நான் ராக்கெட் ஸ்டவ்வை கட்ட போகிறேன். வாங்க, வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம ராக்கெட் ஸ்டவ்வை சூப்பராக காட்டிடலாம்.
இந்த ராக்கெட் ஸ்டவ் கட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு செங்கல் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி ஹாரிசாண்டலாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 செங்கல் எடுத்து அது பக்கத்துலேயே நீல வாக்கில் சைடில் வைக்கிறோம். தென் அதுக்கப்புறம் இன்னும் 2 செங்கல் எடுத்து அதே மாதிரி அந்த நீல வாக்கில் வச்ச அது கீழேயே ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. இப்போது நம்ம இன்னொரு ரவுண்ட் ஆஃப் செங்கல் அடுக்க போகிறோம். அதே மாதிரி நம்ம எங்கே வந்துட்டு அந்த செங்கல் வச்சோமோ அந்த பேட்டர்ன்லேயே தான் வைக்க போகிறோம். நம்ம இன்னும் இன்டர்லாக்குக்கு வரல. ஸோ அப்படியே இந்த ஃபஸ்ட்டு கீழே ரவுவில் எப்படி செங்கல் அடுக்குனீங்களோ அதே மாதிரி அதுக்கு மேலே எக்ஸாக்டாக நெக்ஸ்ட் ரோ ஆஃப் செங்கல் நம்ம வைக்க போகிறோம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற க்ரில்லை இது மேலே ஃப்ளாட்டாக வைக்க போகிறோம். இந்த க்ரில் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே தான் நம்ம வந்துட்டு எரிக்கிறதுக்கு இந்த மரம் எல்லாம் போடுவோம் இல்லையா, மரக்கட்டைகள் எல்லாம், அதெல்லாம் வந்து இதுக்கு மேலே தான் வைப்போம். ஸோ தட் ஃபயர் வச்சு சார்கோல் அதோட இதெல்லாம் வந்துட்டு இந்த கம்பிக்கு கீழே விழுந்துடும். ஸோ க்ளீன் பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த க்ரில்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம கீழே எப்படி எந்த பேட்டர்னில் நம்ம செங்கல் வச்சுட்டு வந்தோமோ அதே பேட்டர்னில் இன்னும் 2 ரோ வந்து நம்ம இதுக்கு மேலே அடிக்க போகிறோம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரே பேட்டர்னில் தான் நம்ம அடுக்கிட்டு வரோம். இதில் வந்து எந்த ஒரு பேட்டர்ன் சேஞ்சும் நம்ம பண்ணல. ஸோ இப்போது அடுக்கிற ஒரு இந்த 5th ரோ இருக்குங்க இல்லையா, அதை வந்து அந்த பேட்டர்னை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு செங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் சைடில் 2 நீல வாக்கில் வச்சோம். பட் இந்த 5th ரோ வரும்போது 2 செங்கல் அப்படியே பின்னாடி ஹாரிசாண்டலாக வைக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வர்ற எல்லா லெவல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இன்டர்லாக்கிங் சிஸ்டம், அதாவது ஃபஸ்ட்டு இருந்த பேட்டர்னுக்கு நடுவில் 2 செங்கலுக்கு நடுவில் அதுக்கு இன்னொரு செங்கல் வர்ற மாதிரி. இந்த இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம அடுக்கிற எல்லா செங்கலுமே வந்து இன்டர்லாக்கிங் ஸ்டைலில் தான் அடுக்க போகிறோம். ஸோ இப்போது வந்துட்டு ஒரு பிரிட்ஜ் மாதிரி வைக்க போகிறோம். நீங்கள் நினைக்கலாம் ஐயோ லூஸாக இருக்கே அப்படின்ற மாதிரி. பட் எல்லாத்தையும் பில்ட் பண்ணதுக்கப்புறம் யூ வுடன்ட் பிலீவ் இது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் இன்ஃபேக்ட் நான் வந்து இந்த ராக்கெட் ஸ்டவ்வுக்கு வந்துட்டு இதுக்கு மேலே மணல் வச்சு பூசுறதோ அதெல்லாம் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஏன்னா வந்துட்டு இந்த செங்கல் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கிறதுனால எனக்கு இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நான் அதை அப்படியே வச்சு கட்ட போகிறேன். ஸோ அடுத்த ரோவும் வந்துட்டு நான் சொன்ன அதே இன்டர்லாக்கிங் ஸ்டைல். ஸோ கீழே இருக்கிற 2 செங்கலுக்கு நடுவில் இன்னொரு செங்கல் மேலே போகுது. இப்போது அந்த பிரிட்ஜ் மேலே அப்படியே இன்னொரு செங்கல் வைக்கிறோம். இப்போ இன்னொரு செங்கல் வச்சுட்டு இந்த ரோவை நம்ம அழகாக முடிச்சிட போகிறோம். இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இது வந்து அந்த எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் வந்து அந்த அலைன்மெண்ட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம திருப்பி இதை வந்து மூவ் பண்ணிகிட்ருக்க போகிறதில்ல. ஏன்னா ஒன்ஸ் இது ஒரு இடத்துல நம்ம வச்சு கட்டிட்டோன்னா இது அந்த இடத்துல தான் இருக்க போகுது. நான் ஏன் இந்த இடத்த சூஸ் பண்ணேன்னா, எனக்கு வந்து யூட்டிலிட்டிக்கு பின்னாடி பக்கமே இந்த குட்டி இடம் இருக்குது. அண்ட் மோர் ஓவர் எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டேப் கூட இருக்குது. தண்ணி வேணும்னாலும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ட்ரிங்கிங் வாட்டர் தான். அண்ட் இது கிச்சனுக்கு கிட்டே இருக்கிறதுனால இன்கேஸ் ஏதோ வேணும்னா எனக்கு டக்குன்னு கிச்சனுக்குள்ளே போயிட்டு குக் பண்ணுறதுக்கு தேவைப்படுற சாமான்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ராக்கெட் ஸ்டவ் சூப்பராக முடிஞ்சிடுச்சு. இப்போது கடைசி ரவுண்ட் ஆஃப் செங்கல் வச்சு முடிக்க போகிறோம். அதே மாதிரி இன்டர்லாக்கிங் ஸ்டைல். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ராக்கெட் ஸ்டவ் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இன்னொரு க்ரில் இருக்குது, அதை வந்துட்டு நான் அது மேலே வச்சுருக்கேன். காரணம் என்னென்னா, இன்கேஸ் பாத்திரம் சைஸ் சின்னதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு இந்த க்ரில் மேலே வச்சேன்னா அந்த பாத்திரம் டப்புன்னு உள்ளே விழுந்துடாது. ஸோ ஹாப்பி செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இதுக்கு மேலே நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவை கிடையாது. உங்களோட ஸ்டவ் ரெடி ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கே வந்துட்டு பால் காய்ச்சிட வேண்டியது தான். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த குட்டி
உடன் பீசஸ் வந்து உள்ளே போடுறேன். அண்ட் கொஞ்சம் கெரோசினும் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து ஃபயர் பண்ணிடலாம். சூப்பர் 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 சூப்பர், செமையாக இருக்குங்க. ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ எனக்கு இதில் இப்போ உடனே சமைக்கணும்னு தோணுது. பட் முதல்ல எது செஞ்சாலும் பால் காய்ச்சிடணும் இல்லையா? ஸோ நான் அந்த க்ரில்லை மேலே வச்சுட்டு நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பால் வச்சு காய்ச்சிடலாம். கொஞ்சம் சென்டிமெண்டல் தான் இல்லையா? உலகத்தில் எந்த மூலையில் இருந்தால் என்னங்க, சென்டிமெண்ட் தான் இல்லையா? கொஞ்ச நேரம் அந்த ஃபயர் நல்லா எரிய விட்டுட்டு இப்போ பாத்திரத்தை வச்சுட்டு நான் கொஞ்சம் பால் மட்டும் அதில் ஆட் பண்ணி பால் காய்ச்சிக்க போகிறேன். அண்ட் என்ன சொல்கிறது, இந்த பால் அப்படியே யூஸ் பண்ணி நாங்கள் அதுக்கப்புறம் காஃபி போட்டுக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ பால் வந்து காய்ச்சாச்சு. அதை வந்து காஃபி போட நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோம். பட் காலையிலேருந்து ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டு ராக்கெட் ஸ்டவ் பில் பண்ணி செம்ம டயர்டு மட்டும் இல்லைங்க, பயங்கர கொலை பசியில் இருக்கேன். அதனால் கண்டிப்பாக ஒரு எக் புர்ஜி செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு 2 எக் பிரேக் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் சில்லி பவுடர், தென் டர்மரிக், அப்புறம் சால்ட், இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா விஸ்க் பண்ணிக்கிறேன். விஸ்க் 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 விஸ்க். செம்ம கொலை பசிங்க. ஏன்னா வந்துட்டு சம்டைம்ஸ் இது மாதிரி லாங் டே இருக்கும்போது எனக்கு லஞ்ச் சாப்பிட டைம் இருக்காது. அதனால் வந்துட்டு ஐ கான்ட் ஜஸ்ட் வெயிட் ஃபார் திஸ். ஸோ இப்போ விஸ்க் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அந்த பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். அண்ட் அதில் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா கேட்டிங்கன்னா, என் பழைய வீட்டில் இருக்கும்போது எனக்கு கேஸ் ஸ்டவ் இருந்தது. பட் இந்த வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு கேஸ் இல்லை. அதனால் இந்த பேன்லாம் என்னால் யூஸ் பண்ணவே முடியல. ஸோ கொஞ்ச நாளாக வந்துட்டு இது கேரேஜில் தூங்கிட்டு இருந்தது. இப்போ தான் இதுக்கு வாழ்வு வந்திருக்குன்னு சொல்லலாம். இப்போ அது கூட கொஞ்சம் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா ஆனியன்ஸ் ஃப்ரை பண்ணணும். ஸோ இந்த வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். எனக்கு நான் சொன்ன மாதிரி இந்த வீட்டில் வந்துட்டு எலக்ட்ரிக் ஸ்டவ்ன்றதுனால என்ன சொல்கிறது, இண்டக்ஷன் ஸ்டவ்னு சொல்லுவாங்க. அதில் வந்துட்டு அந்த உங்களுக்கே தெரியும் இல்லையா, எல்லா பாத்திரமும் அந்த ஸ்டவ்வில் வைக்க முடியாது. அதுக்குன்னு சொல்லி இருக்கிற பாத்திரம் மட்டும்தான் நம்மளால் வைக்க முடியும். ப்ளஸ் ஃப்ளாட் பேஸாகவும் இருக்கணும். அதனால் என்னால் இன்னும் மட் பாட்லாம் வச்சு சமைக்கிறதுன்றது சுத்தமாக முடியாத ஒரு காரியம். இது கூட கொஞ்சம் இப்போது க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம விஸ்க் பண்ணி வச்சுருக்கிற எக்கை இதில் ஆட் பண்ணுறோம். பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க. ஐ கான்ட் வெயிட். இப்போ நல்ல இந்த நம்ம ஊர்லலாம் வந்துட்டு கொத்துக்கறி பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி சும்மா டக்க 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 டக்குன்னு சூப்பராக அடித்து பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல, பார்க்குறதுக்கு சாப்பிட்ணும் போல் இருக்குது. அதுவும் இந்த மாதிரி ஒரு லாங் டேக்கு இது கண்டிப்பாக ஒரு லிட்டில் ட்ரீட்னு தான் சொல்லணும். சுட சுட எக் புர்ஜி இஸ் ஆல் ரெடி. இப்போ இது குக் ஆகிடுச்சு.
நம்ம வந்துட்டு ஒரு சர்விங் பவுலில் எடுத்துக்கலாம். டன்டடைன். ஸோ உள்ளே எனக்கு காஃபியும் ரெடி ஆகிடுச்சிங்க, இங்கே எக் புர்ஜியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வேறு என்ன வேலை, நல்ல ரிலாக்ஸ்டாக டிவி முன்னாடி கால் நீட்டி உட்காந்துட்டு இதை ரெண்டுத்தையும் நான் சாப்பிட போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லாவண்யா. டாடா, பாய், see you.